ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இப்ப ரீசென்ட்டா Netflixல தமிழ் டப்பிங்ல ஒரு கிரைம் கோர்ட்டும் ட்ராமாவா வெளியான இக்கா படத்தோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி, உலகத்தரம் வாய்ந்த தமிழ்ல வெளிவராத படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ்களுக்கு நம்ம தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி குடுத்துட்டு வரோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இப்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம். படத்தோட ஆரம்பத்துல அக்ஷய் கண்ணா ஒரு பார்ல ஒரு பொண்ணோட சிரிச்சு பேசி குடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் அந்த பார்ல இருந்து வெளிய போறாங்க. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே ஒரு கார் பயங்கர வேகமா வந்து ஒரு இடத்துல வந்து நிக்குது. அடுத்த செகண்டே பார்ல இருந்த அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல ரோட்ல தூக்கி வீசப்படுறாங்க. போலீஸ் அந்த பெண்ணை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலையும் சேர்க்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு கோமால இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இந்த நிலைமைக்கு வர்றது காரணமே அக்ஷய் கண்ணா தான் சொல்லி அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்ல போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அக்ஷய் கண்ணா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு பெரிய அரசியல்வாதியோட பையனா இருக்காப்புல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அக்ஷய் கண்ணா சொல்ல அவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு இந்த கேஸை ரொம்ப நேர்மையான ஒரு ஜீனியஸ் வக்கீலான நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல இந்த கேஸை எடுக்க முடியாதுன்னு ஹீரோ மறுத்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் வாதாட சம்மதிக்கிறாரு. இதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்கிற விறுவிறுப்பான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்துல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தா டைலாக்ஸ் எல்லாமே அருமையா இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர ஒரு பர்டிகுலர் ட்விஸ்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வீக்கெண்ட்ல பொழுது போலனா மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல அடல்ட் கன்டென்ட் எதுவும் சுத்தமா கிடையாது. அதனால ஃபேமிலி கூட உட்காந்து தாராளமா பார்க்கலாம்.